பாருங்களேன், திமுகவினுடைய ஆட்சியில் அவங்க வந்ததுலேருந்து எல்லாரும் போராடம் தான் செய்கிறாங்க. தூய்மை பணியாளர்கள் கடலில் இறங்கி போராடினாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா பஸ்ஸு கண்டக்டர்லாம் போராடினாங்க. போக்குவரத்துறை டிரைவர்லாம் போராடினாங்க. தொடர்ந்து போராட்டம் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அந்த வகையில் ஆசிரியர்கள் எத்தனையோ நாட்கள் நம்ம எழிலகத்தில் போராடின காட்சிகள் எல்லாம் பார்த்தோம். நம்ம அந்த வகையில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பழைய ஓய்வூதியத்தை தான் கேட்குறாங்க. நீங்கள் உங்களுடைய தேர்தல் அறிக்கிற சொன்னது தான் கேட்குறாங்க. நீங்கள் சொல்லனா அவங்க தான் கேட்க போகிறாங்க. ஆகவே ஒரு போராட்டங்களையும் நான் முன்னெடுக்கும்பொழுது அவங்களுக்கு இப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு நாள் ஊதியம் தானே போகுது. ஆனால் ஆசிரியர்கள் தெளிவான ஒரு காரியத்தை புரிதல் இவ்வளவு நாள் பொறுத்துட்டீங்க, 4.5 வருஷம் பொறுத்துட்டீங்க, இன்னும் 4 மாதம் 6 மாதம் தான் இருக்க போகுது. ஆகவே இந்த ஆட்சியில் இவர்கள் பொய்யும் புரட்டுமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள். பொய்யான செய்தி தான் இவர்கள் வாக்குறுதியாக கொடுத்தார்கள். இவர்களுக்கு ஆட்சியும் நடத்த தெரியவில்லை. அதற்கான அறிவும் கிடையாது. ஆனா அறிவு திருவிழா இவங்க வச்சிருப்பாங்க. ஆகவே ஆசிரியர்கள் உங்களுடைய ஓட்டை தயவு செய்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போடவே போடாதீங்க. ஏன்னா எப்பவுமே போஸ்டல் ஓட்டு ஃபர்ஸ்ட் இவங்க 2 எலெக்ஷனுடைய ஒரு நாளைக்கு முன்னாடியோ 2 நாளைக்கு முன்னாடி ஆசிரியர் கண்டிப்பா போட்டுருவாங்க. ஏன்னா எலெக்ஷன் டியூட்டிக்கு போவாங்கன்னு சொல்லிட்டு. திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 4.5 ஆண்டு காலம் ஆண்டு கொண்டு இருக்குன்னு சொன்னால் அதற்கு முக்கியமான காரணம் எல்லாம் கவர்மெண்ட்டினுடைய அரசு அதிகாரிகள் தான், ஆசிரியர்கள் தான். ஆகவே ஆசிரியர்கள் தெளிவாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை உங்களுடைய ஒருவரல் புரட்சியில இந்த வருஷம் இந்த தேர்தல் வரும்போது கண்டிப்பா நீங்க காமிங்க. அடுத்த ஆட்சி மாற்றம் வரும்போது நீங்கள் கேட்பதையும் கேளாததையும் எங்களுடைய பாஜகனுடைய அரசு தலைமையேற்று கண்டிப்பாக